السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் சுஜூதிலே இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் வேகமாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? நாம் யகீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாகக்கூடிய சில இடங்களை நபி அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதாவது சில தொழுகைகள் இருக்கின்றது, அந்த தொழுகைகளை தொழுதுவிட்டு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். உதாரணமாக தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை, தஹஜ்ஜத்தினுடைய அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்பும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது, அதாவது தொழுகையிலே சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றேன், ஏனென்றால் அந்த இடத்தில் துஆக்களை கேட்க வேண்டும். இன்னும் நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுவுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும்போது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதில் முதலாவது, அல்லாஹும்ம கஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி. அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்திடு. அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு அருள் செய்திடு. அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளித்திடு, உணவளித்திடு என்று பொருள்படக்கூடிய இந்த 3 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.